ஹாய் ஹலோ வணக்கம். நடிகர் விஜய் அவர் பார்த்தீங்கன்னா அவர் படங்களில் அப்பா கேரக்டர் ரோலில் நடித்த நடிகர்களோட அன்று இன்று புகைப்படம் அவங்களுடைய தற்போதைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெற்றி அப்படிங்கிற மூவி குழந்தை நட்சத்திரமாக நம்ம விஜயகாந்துக்கு சின்ன வயசு ரோலில் நம்ம விஜய் அவர்கள் நடிச்சிருப்பாரு. விஜய்க்கு அப்பாவா வி கோபாலகிருஷ்ணன் இவங்க ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இவங்க இல்லை. 1998 அவருடைய 65வது வயதில் இறந்து போயிட்டாரு. சட்டம் ஒரு விளையாட்டு அப்படிங்கிற திரைப்படத்தில் 1987 தான் இந்த படம் வெளியாகிருந்தது. இந்த படத்தில் குழந்தை நட்சத்திரமா விஜயகாந்துக்கும் சின்ன வயசு ரோலில் பார்த்தீங்கன்னா நம்ம நடிகர் விஜய் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. ரவிச்சந்திரன் விஜய்க்கு அப்பாவா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க மனைவி ஷீலா, இவங்க மகன் நடிகர் ஹம்சவரதன், நடிகர் ஜார்ஜ் விஷ்ணு. நம்ம நடிகர் ரவிச்சந்திரன் 2011 இறந்து போயிட்டாரு. இவருடைய 71வது வயதுல இறந்து போயிட்டாரு. நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற திரைப்படம் இதுல நடிகர் ராதா ரவி விஜய்க்கு அப்பாவா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ராதா ரவி பத்தி சொல்லணும் அப்படின்னா வில்லன் ஆக்டர், பல குணச்சித்திர வேடங்களையும் நடிச்சிருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் பல படங்கள் தொடர்ந்தும் ஆக்டும் பண்ணிட்டு வராங்க. இவங்க மனைவி பாக்கியலட்சுமி. இது இவருடைய அன்று இன்று புகைப்படம். செந்தூர பாண்டி அப்படிங்கிற மூவில விஜய்க்கு அப்பாவா நடிகர் விஜயகுமார் அவர்கள் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இவரும் ஒரு குணச்சித்திர நடிகர். கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நிறைய படங்கள் இப்போ வரைக்கும் தொடர்ந்து ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. 1969 முத்துக்கண்ணு இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. செகண்டா நடிகை மஞ்சுளா இவங்களை 1976 திருமணம் பண்ணி அவங்க 2013 இறந்து போயிட்டாங்க. இவங்களுக்கு கவிதா, அனிதா, அருண் விஜய், பிரீதா, ஸ்ரீதேவி, வனிதா அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க இருக்காங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். 1995 வெளியான படம் தான் விஷ்ணு. இந்த மூவில ஜெய்சங்கர் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க ஜெய்சங்கர் பார்த்தீங்கன்னா இந்த மூவி மட்டுமல்லாமல் காலமெல்லாம் காத்திருப்பேன் அப்படிங்கிற திரைப்படமும் விஜய்க்கு அப்பாவை ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இவரும் இல்லை. 2000 ஆண்டு இவருடைய 61வது வயதுல இறந்து போயிட்டாரு. அடுத்த நடிகர் ரகுவரன். செல்வா, லவ் டுடே, சச்சின் உள்ளிட்ட படத்துல நடிகர் விஜய் அவர்களுக்கு அப்பாவா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இவரும் இல்லை. 2008 இறந்து போயிட்டாங்க. இவருடைய 49வது வயதுல இறந்து போயிட்டாங்க. இவங்க மனைவி நடிகை ரோகிணி. இப்போ இவங்களுக்கு ஒரு மகனும் இருக்கிறாங்க. காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற திரைப்படத்துல விஜய்க்கு அப்பாவா நடிச்சவங்க தான் நடிகர் சிவகுமார். இவங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நடிகர் சிவகுமார் பழைய ஓல்டு படங்கள்ல இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்கிறாங்க. இவங்க மனைவி லட்சுமி. இவங்க மகன்கள் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நடிகர் சூர்யா, நடிகர் கார்த்தி, இவங்க மகள் பிருந்தா. நினைத்தேன் வந்தாய் அப்படிங்கிற திரைப்படத்திலையும் நிலாவே வா அப்படிங்கிற திரைப்படத்திலையும் விஜய்க்கு அப்பாவை ஆக்ட் பண்ணவங்க தான் நடிகர் வினு சக்கரவர்த்தி. இவரும் இல்லை. 2017 இவருடைய 71வது வயதுல இறந்து போயிட்டாரு. நெஞ்சினிலே, குஷி, ஷாஜகான் உள்ளிட்ட திரைப்படத்திலாம் விஜய்க்கு அப்பாவை ஆக்ட் பண்ணவங்க தான் நிழல்கள் ரவி. இவங்க மனைவி விஷ்ணு பிரியா 1986 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். மின்சார கண்ணா, வசீகரா, குருவி உள்ளிட்ட திரைப்படத்துல நடிச்சவங்க தான் விஜய்க்கு அப்பாவா நடிச்சவங்க தான் நடிகர் மணிவண்ணன். 2013 இறந்து போயிட்டாரு. 59 வயது இருக்கும்போது இறந்து போயிட்டாரு. இவங்க மனைவி செங்கமலம். பிரியமானவளே அப்படிங்கிற திரைப்படத்துல எஸ்பிபி பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அப்பாவை ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. 2020 இறந்து போயிட்டாரு. இவருடைய 74வது வயதுல இறந்து போயிட்டாரு. அடுத்த நடிகரான ராஜீவ் ஃப்ரெண்ட்ஸ் மூவில விஜய்க்கு அப்பாவை ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்களை பத்தின நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்கல. பத்ரி மூவில விஜய்க்கு அப்பாவை ஆக்ட் பண்ணவங்க தான் நடிகர் கிட்டி. இவர் ஒரு வில்லன் ஆக்டர், குணச்சித்திர நடிகராகவும் பல படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். புதிய கீதை போக்கிரி படத்துலலாம் நடிச்ச நடிகர் நாசர் விஜய்க்கு அப்பாவை ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. நாசரை பத்தி சொல்லணும் அப்படின்னா வில்லன் நடிகர், குணச்சித்திர வேடங்களில் இப்போ படங்கள் பண்ணிக்கிட்டு வராங்க. அப்பாவா தாத்தாவா வரைக்கும் படங்கள் பண்ணிக்கிட்டு வராங்க. இவங்க மனைவி காமிலா. இவங்களுக்கு 3 பசங்க இருக்கிறாங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். கில்லி மூவி நிறைய பேருக்கு இப்போ வரைக்கும் ஒரு ஃபேவரட் மூவியா இருக்கும் இந்த படம். இதுல ஆஷிஷ் வித்யார்த்தி பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க விஜய்க்கு அப்பாவா. இவரும் ஒரு வில்லன் ஆக்டர், குணச்சித்திர வேடங்களையும் படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. 2001 ரோஜாசி இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு 2022 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. 2023 ரூபாலி இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மகனும் இருக்கிறாங்க. ஆஷிஷ் வித்யார்த்தி மற்றும் பார்த்தீங்கன்னா இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். மதுரை அப்படிங்கிற மூவில மாணிக்க விநாயகம் பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இவரும் நம்முடன் இல்லை. இவர் ஒரு ஆக்டர் மட்டும் இல்லாமல் ஒரு சிங்கரும் கூட. 2021 இறந்து போயிட்டாரு. திருப்பாச்சி அப்படிங்கிற மூவில நடிச்ச நடிகர் வினோத்ராஜ். இவர் யாருன்னா ஆக்டர் விக்ரம் இவங்களுடைய அப்பா தான் இவங்க. 2013 இறந்து போயிட்டாரு. இவரும் இல்லை. 80 வயது இருக்கும்போது இறந்து போயிட்டாரு. சிவகாசி அப்படிங்கிற மூவில நடிச்சவங்க தான் நடிகர் ராஜேஷ். இவங்க மனைவி ஜான் செல்வியா. 2 பேரும் இப்போ இல்லை. ராஜேஷ் அவர்கள் 2025 தான் இந்த வருடம் இறந்து போயிட்டாரு. இவங்க மனைவி 2012 இறந்து போயிட்டாங்க.
அடுத்த திரைப்படமான ஆதி திரைப்படம். இந்த படத்துல நடிகர் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து சின்ன வயசு ரோல்ல வந்து பிரகாஷ்ராஜ் தான் இவங்களுக்கு அப்பாவா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. 1994 லலிதா குமாரி இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2009 பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ரெண்டாவதா பிரகாஷ்ராஜ் அவர்கள் போனி வர்மா இவங்களை 2010 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு 2 மகள் மற்றும் 1 மகன் இருக்கிறாங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். அழகிய தமிழ் மகன் அப்படிங்கிற திரைப்படத்துல தனிக்கல்லா பரணி இவங்க ஆக்ட் பண்ணிருப்பாங்க விஜய்க்கு அப்பாவா. இவங்க மனைவி துர்கா, இவங்களுக்கும் 1 மகன் மற்றும் 1 மகள் இருக்கிறாங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். வேட்டைக்காரன் அப்படிங்கிற திரைப்படத்துல நடிகர் டெல்லி கணேஷ் விஜய்க்கு அப்பாவா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. 2024 இவரும் இறந்து போயிட்டாரு. 80 வயது இருக்கும்போது இறந்து போயிட்டாரு. நடிகர் சத்யராஜ் தலைவா அப்படிங்கிற மூவில விஜய்க்கு அப்பாவை ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க மனைவி மகேஸ்வரி, இவங்களுக்கும் 1 மகள் இருக்காங்க. சிபி சத்யராஜ் இவர் ஒரு ஆக்டர். இவங்க மகள் திவ்யா. லாஸ்டா ஜில்லா மூவில நடிகர் மோகன்லால் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அப்பாவை ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. மோகன்லால் இவரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க ஒரு மலையாள நடிகர். நிறைய பேருக்கு ஒரு பிடிச்ச நடிகராகவும் இருந்துட்டு வராங்க. இவங்க மனைவி சுசித்ரா 1988 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கும் 1 மகன் மற்றும் 1 மகள் இருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நடிகர் விஜய் அவர்களை உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? விஜய் ரசிகர்கள் இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல ஹார்ட் போடுங்க. இப்போ இந்த வீடியோல விஜய் படங்கள்ல நடித்த அப்பா ரோல்கள்ல நடித்த நடிகர்கள்ல உங்களுக்கு இந்த நடிகர் ரொம்ப பிடிக்கும், இந்த இவருடைய ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நடிகரை சொல்றீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால நம்ம நியூஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்யூ.